ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டுல சமைக்கிற வேலை லேடிஸுங்கிறது கொஞ்ச நேரம் கூட ஓயாது. கரெக்ட்டுங்களா? நான் சொன்னது உண்மைனா சொல்லுங்க. லோகேஷ, ஏய் லோகா, அவர் சட்டையெல்லாம் எடுத்து இவங்க என்னதான் பண்றது தெரியல. நானு அவர் வந்து கத்துறாரு, என் ட்ரெஸ் எல்லாம் காணோம் காணோம், எங்க போச்சு தெரியல, எங்க போச்சு தெரியலன்னு என்ன கேக்குறாரு. கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க. ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்க? நான் தான் மௌனமா இருக்கிறேன்னா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். அது உங்க வீட்டில் மட்டனா? புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. எங்க வீட்டுல மட்டனான்னு கேக்குறீங்களா? எங்க வீட்டுல மட்டன் இல்லை. இன்னைக்கு நான் எதுவும் செய்யல. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால நானும் அவரும் போயிட்டு வந்தோம். அதனால எதுவும் செய்யல. மத்தியானம் தான் வந்தோம். ஒரு 3 மணி இருக்கும் வரும்பொழுது. இனிமே நைட்டுக்கு தான் செய்யணும். அழகு யாருங்க? கவின்றவரா? லேடிஸா ஜென்ஸா? நானு பொய் கொஞ்சம் பொருத்தமா சொல்லுங்க சரிங்களா? என் பசங்க இதுக்கே எனக்கு திட்டுவானுங்க. ஒண்ணு இல்லை, சும்மா ஒரு என்ன சொல்றது, எல்லாம் லிப்டிக்லாம் வச்சுக்கிறாங்களா, எனக்கு ஒரு ஆசை சும்மா லைட்டா வச்சுக்கணும். கத்துவானுங்க, இதெல்லாம் வைக்கிற வயசு அது, என்ன இது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுல அதெல்லாம் தேவையில்லம்மா, இந்த வேலைலாம் பண்ணாதம்மா அப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ இந்த கண்ணு ஊத்துதுன்னா லைட்டா இந்த கண்ணை மை போடும், அவ்வளவுதான். அதுவே வந்து பயந்து பயந்து போனேன். அதுக்கும் கத்துவானுங்க, அதெல்லாம் வைக்க. அங்கங்க இப்பெல்லாம் பசங்க வந்து ஃப்ரீயா அதை வச்சுக்கன்னு விடுவாங்க பசங்க. எங்க வீட்டு பசங்க அப்படி இல்லை. எங்க வீட்டில் மட்டன். ஓகே ஓகே. உங்க வீட்டுல மட்டனா? இன்னைக்கு நாங்க எதுவும் செய்யலைங்க. நீங்க எந்த ஊர்னா? சென்னை தான்ப்பா. சென்னையில திருவெற்றியூர்ல இருக்கேன். எங்க வீட்டுல மட்டன் செஞ்சா கூட சரிங்க, மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் சரி, பசங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சாதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா மாதிரி இருக்கும். மீன் குழம்பு வைக்கணும், மீன் வறுக்கணும், இறா எதனா வாங்கி தொக்கு பண்ணணும், இல்ல கடமை எதனா வாங்கணும். அந்த மாதிரினா தான் அவங்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா முடிஞ்ச மாதிரி. இந்த மட்டன் சிக்கன் வாங்கினா அவங்கள பொறுத்த வரைக்குமே என்னம்மா செஞ்ச, இது சாப்பிட்டா மாதிரியே இல்லம்மா அப்படி சொல்லிட்டே இருப்பானுங்க. அவருக்குமே அப்படிதான், எங்க வீட்டுக்காருக்கும் அப்படிதான். அவருக்கும் வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாரு. சிக்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாரு. மட்டன் எல்லாம் அவரு கூட ரொம்ப சாப்பிட மாட்டாரு. நான் திருப்பூர். நீங்க திருப்பூருங்களா? ஓகேங்க ஓகேங்க. நானு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல நீங்கலாம். அதுல நான் எதனா தப்பா பேசியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு மனசுக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா வந்து இந்த என்ன சொல்றது, இந்த திவ்யா கள்ளச்சி இவங்கலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல. அந்த பொண்ணு வந்து சின்ன பசங்க கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணுச்சு. அந்த குழந்தைங்க லைஃப் என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 4, 5 பேர் வந்து திட்டுறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? உங்க வேலைய நீங்க பாருங்க. அவங்க எப்படின்னா போட்டோம், எதனா போட்டோம். இப்போ நீங்களே சொல்லுங்க லைவ்ல இருக்கவங்க. இப்ப இந்த 4 செவுத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அது வந்து என்னோட போயிடும். கரெக்ட்டுங்களா? இது வந்து ஊர் உலகமே வந்து தெரிஞ்சு எல்லாமே தான் வந்து திட்டுறாங்க அவங்கள. திட்டாதவங்க அவங்கள யாரும் இல்ல. எல்லாருமே தான் அவங்கள வந்து திட்டுறாங்க.
இது ஊர் உலகமே